ஹலோ கிட்டூஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப் பார்க்கலாம். இந்த மங்கி மரத்துல ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி ஒரு கிராஃப் ரெடி பண்ண போறோம். மங்கி கிளம்ஸ் ஆன் த ட்ரீ ப்ராஜெக்டுக்காக செய்கிறோம். வேஸ்டான அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்குங்க. கூடவே கட்டப்பையில ஒரு கைப்பிடி இருக்குல்ல, அந்த பைப் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கிடைக்கலன்னா நீங்க தனியா வேற ஏதாவது பைப் லைன் மாதிரி கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்குங்க. உங்களுக்கு மரம் எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு மரம் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்குங்க. சாரி, நான் பென்சிலில் வரைஞ்சிட்டேன், அதனால அவ்வளோ கிளியராக தெரியல. நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன்னு தெரியும். நான் மரமும் அதனுடைய கிளையும் வரைஞ்சிருக்கேன். ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீயும் அதனோட பிரான்ச்சஸ் மட்டும் இருக்கும். என் பையன் கோஸ்ட் ஹவுஸில் இருக்க ட்ரீ மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நம்ம மேங்கோ ட்ரீ தான் ரெடி பண்ணுறோம். அதுக்காக தனியாக சார்ட் பேப்பரில் மேங்கோ மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. மரத்துக்கு தேவைப்படுற லீஃப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இலையெல்லாம் எந்த ஷேப்பில் வேணும்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு நியூஸ் பேப்பரில் செக் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரில் ரஃபாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டு டிசைன் செக் பண்ணிவிட்டு அடுத்ததான் சார்ட் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. நான் இந்த டிசைனில் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தனித்தனி லீஃபாகவே ஒட்டினா போதுன்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை சார்ட் பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு அதில் நான் லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஜாயின் லீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சின்னது பெருசுன்னு சைஸில் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லீஃப்லாம் ரெடி ஆகிடுச்சு, ட்ரீயும் ரெடி ஆகிடுச்சு. ட்ரீயோட பிரான்ச்சஸ் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லீஃப் எல்லாத்தையும் ஒவ்வொரு இலையா ஒட்டினாலும் சரி, நீங்கள் ரெண்டா ஒட்டினாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். என் பையனோட ப்ராஜெக்டுக்காக தான் ரெடி பண்ணுறோம், அதனால நான் அவனும் எல்லாமே நிறைய இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டு கம்மெல்லாம் போட்டு கொடுத்தான். வரைஞ்சி வச்சிருந்த மேங்கோக்கெல்லாம் கலர் பண்ணி வச்சிருந்தான். அது சரியாக கட் பண்ண வராதனால தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அது எல்லாத்தையும் மரத்தில் பிளேஸ் பண்ணிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாங்காய் எல்லாத்தையும் மரத்தில் ஒட்டிட்டு மேலே நமக்கு பிடிச்ச கலரில் அடிச்சுக்கலாம். நான் ரெட்டு, க்ரீனு, எல்லோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டோரி வித் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நாங்கள் இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இலைங்கள்லாம் பிளைனாக இருக்கனால மேலே பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்சிலில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததான் நம்ம மங்கி ரெடி பண்ணிக்கலாம். குரங்கு வரைகிறதுக்கு தனியாக ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி அதனோட ஷேப் வரைஞ்சி எடுத்துக்குங்க. பென்சிலில் தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு கிளியராக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். மங்கி ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துட்டு 2 ஷீட்டாக வச்சு வரைஞ்சிங்கன்னா கட் பண்ணும் போது இந்த மாதிரி டபுளாக கிடைக்கும். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்லி இந்த ஸ்பாஞ்சில் வரையலான்னு பார்த்தேன். அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா வரல. ட்ரீ கட் பண்ண அட்டையிலேயே பேலன்ஸ் இருந்தது, அதுலேயே இந்த ஷேப் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொத்தம் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம வரைஞ்சி வச்சுருந்த மங்கியை 2 பக்கமும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நாட்டி மங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவரை மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு பைப் லைனில் இருக்க நூலில் இதை ப்ளேஸ் பண்ணணும். அந்த கட்டைப்பையிலேருந்து எடுத்துடலாம். அந்த குச்சியில் இந்த மாதிரி நூல் சொருகி வச்சுருக்கேன். இதனோட வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன். இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்குது. நம்ம மங்கியை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஃபெவிகால் போட்டுட்டு இந்த நூலை நடுவில் போட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். மங்கியை கரெக்டாக நடுவில் அந்த நூலை வச்சு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மங்கி மேலே கீழே போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மங்கி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மரத்தில் ஒட்டிடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கு மேலே செலோ டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். நம்ம இழுக்கும் போது அது கழண்டு வராத அளவுக்கு இருக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் சுற்றி கூட விட்டுருங்க. செலோ டேப் தெரியாத அளவுக்கு 2-3 லீஃப்லாம் வச்சு கவர் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மங்கி மரம் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட பைப் லைன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருந்தீங்கன்னா நல்லா மரத்தில் உச்சில ஏறுற மாதிரி இருக்கும். மங்கி கிளம்ஸ் ஆன் த ட்ரீ. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.